கோத்தகிரியில இந்த மாதிரி நேஷனல் ஃபாரஸ்ட் இருக்குன்னு எத்தனை பேத்துக்குங்க தெரியும்? ஸோ டானிங்டன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கோத்தகிரி, அதாவது கோத்தகிரி மெயின்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா அந்த கோடநாடு ரோடுக்குள்ளே தான் இந்த ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ இது லாங்வுட் சோலா அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட். இதுக்குள்ளே என்ட்ராகணும் அப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஸோ முன்னாடியே ஆஃபீஸ் இருக்கும், நம்ம அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு கைடோட சேஃப்டியில் தான் நம்ம கண்டிப்பாக போகணும். ஏன்னா இது ஒரு திக் ஃபாரஸ்ட்டு. ஈவன் கிட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கூட நம்ம ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் தான் போகிறாங்க. ஸோ அந்த ட்ரெக்கிங்க்கு நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரோட்டில் போனீங்க அப்படின்னா பெரிய பெரிய ட்ரீஸ் நம்மளால் பார்க்க முடியும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் நான் இங்கே நிறைய பார்த்தேன். ஸோ அதோட சவுண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. தென் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகும்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய பயம் இருக்காது. பட் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து தாண்டி தான் நம்மளுக்கு ஒரு திக் ஃபாரஸ்டே இருக்குது. ஸோ அங்கே அதுக்கப்புறம் போகிறதுக்கு தான் நம்ம ஒரு கைடோட சேஃப்டியோட நம்ம கண்டிப்பாக போகணும். ஸோ இந்த ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சர் வைப்பும் சைலண்டான ஒரு சீனிக்கும் தென் ஒரு லைட் ட்ரெக்கிங்கும் கொடுக்குற ஒரு ஃபாரஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ சோலா அப்படின்னா திக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஸோ இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறவங்க உள்ளே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. ஸோ நாங்கள் போகும்போது ஒரு ரேஞ்சர் இருந்தார். ஸோ அவங்க கிட்ட நாங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அங்கே ஒரு பைக் நிற்குது இல்லைங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி கைடு யாராவது ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு உள்ளே போகிறது தான் நம்மளுக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ அதனால் எங்களால் அந்த ட்ரெக்கிங் போக முடியல. ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்குள்ளே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைகர் அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு. சொல்லிட்டு நிறைய வைல்ட் அனிமல்ஸ், அப்புறம் பேர்ட்ஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் கோத்தகிரி வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெக்கிங் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லாங்வுட் ஷோலா நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ இதோட ட்ரெக்கிங் டீட்டெயில்ஸ் ட்ரெக் தமிழ்நாடு அப்படிங்கிற பேஜ்ல போய் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் கிளியராக உங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ இதில் முன்னாடி நிறைய கேஜஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் அவங்க கிட்ட கேட்டப்போ இந்த அனிமல்ஸை பிடிக்கிறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. டைம்ஸ் ஏதாவது அனிமல்ஸ்க்கு மெடிசன் கொடுக்கறதுக்காகவும் அந்த கேஜஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நேஷ்னல் ஃபாரஸ்ட்டு. சான்ஸ் கிடைச்சா போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.